Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு மண்டே எப்படி நிஃப்டி 50 and பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ல வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து சொல்லுங்க. நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் யூஸ் பண்ணி அதுவும் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் காம்பினேஷன்ல வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டெரிவேட்டிவ் NISM டெரிவேட்டிவ் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எக்ஸாம் எழுதி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே வந்து நம்மளால ட்ரேட் பண்ண முடியல. அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்துட்டு சொல்லியிருந்தோம். சரி பலவளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிற அனலிஸ்ட்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டியில வந்து இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல என்ன தெரியுது, என்ன ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டபுள் டாப் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே கிளியரா தெரியும். 46,299 வந்துட்டு உங்களுக்கு 2 டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு அங்கிருந்து ஃபால் ஆயிருக்கா. அங்க ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் வந்து இங்க இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து மார்க்கெட் இப்ப ஃபால் ஆயிருக்கு. ஃபால் ஆகி உங்களுக்கு எங்கிருந்து உங்களுக்கு இதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 45,300ல இருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கா. ஸோ நாளைக்கு பிளான் எப்படி வச்சுக்கணும்னா நீங்க இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு நான் போய் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இப்போ குளோபல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், S&P, US மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வந்து கிரீன்ல வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, 57 பாயிண்ட். ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா மார்னிங். ஸோ கேப் அப் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 45,700 இந்த லெவல்ல வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்ற லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு சார்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்ல நான் அப்டேட் கொடுப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பேட்டர்ன் எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் இதெல்லாம் டார்கெட் எல்லாம் கொடுப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கொடுத்துருக்கேன். தேர்ஸ்டே ஃப்ரைடே நான் ட்ரேட் பண்ணல, பட் வெட்னஸ்டே கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அப்டேட் சார்ட்டும் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி டார்கெட் எல்லாம் வந்துட்டு ஹிட் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு இதுவும் கஷ்டமா இருக்கு நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கைடு பண்றதுக்குன்னே நம்மளுக்கு ட்ரேட் வித் பிகே பிரீமியம் குரூப் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல ஜாயின் பண்ணணும்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவேன், நான் பண்ற ட்ரேட்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு அதையே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு டார்கெட் அடிச்சுன்னா டார்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வந்துட்டு அனலிஸ்ட்குள்ள போயிடலாம். இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டில உங்களுக்கு 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு ஒரு டபுள் டாப் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதோட நெக்லைன் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த லைன் வந்துட்டு அதாவது இந்த சப்போர்ட் ஜோன் வந்துட்டு டிமாண்ட் ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்குது, அதாவது 45,300. ஸோ நாளைக்கு இந்த 45,300 பிரேக் அவுட் பண்ணா மட்டும் நீங்கள் புட் சைடு போய்க்கிங்க. அதாவது இந்த லோ வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணாங்க, மார்னிங் ஓப்பன் ஆகி 45,252 பிரேக் அவுட் பண்ணினால் புட் சைடு போய்க்குங்க. 45,000 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து வச்சுக்கோங்க. 45,100 45,086 அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதே உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவல்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு, கேப் அப். ஸோ 45,700ல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 45,700 ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த டே லோ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்க. நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே நீங்க எப்போ கால் சைடு போகணும்னா இப்போதைக்கு அக்ரெசிவா வந்துட்டு நம்மளால கால் சைடு போக முடியாது. ஏன்னா ட்ரெண்டே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு கொஞ்ச நாளா சைட்வேஸ் டவுன் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்க கால் சைடில் வந்துட்டு கொஞ்சம் கேஷியஸா தான் இருந்துக்கணும். இப்போ வந்துட்டு கால் சைடு போகிறதா இருந்தாலும் 45,700 மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா 46,000 வந்துட்டு உங்களுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு நடக்க 3 சினேரியா. ஸோ அதாவது உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல வந்து ஓப்பன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ல ஓப்பன் ஆகி உங்களுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தா 46,000 அண்ட் 46,200 167 அப்படிங்கிற இது வரைக்கும் கூட போகலாம். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ் வந்து இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஓனா ட்ரேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு. அதை பத்தி டீடைல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரேட்ஸ் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க நம்மளுடைய ரெஃபரல் யூஸ் பண்ணி. ஸோ இதுலயும் வந்துட்டு நம்மளுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் கொடுத்து டார்கெட் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு பிளான். சிம்பிள் பிளான், கொஞ்சம் ரொம்ப பெருசா நீங்க போட்டு குழப்பிக்க தேவையில்லை, எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. பிரைஸ் ஆக்ஷன் படி உங்களுக்கு நாளைக்கு கால் சைடு வந்து 45,700க்கு மேல கிராஸ் ஆச்சுன்னா போங்க. இன்னொரு டைம் நீங்க கால் சைடு போற ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னா உங்களுக்கு 45,252ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தானா மறுபடியும் கால் சைடு வந்து நீங்க போகலாம். ஏன்னா உங்களுக்கு இங்க டபுள் பாட்டம் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்க கால் சைடு போகலாம். இந்த 45,460 இதே பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல அப் மூவ் இருக்கும். சரி, எந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனாலும் நான் லைவ் மார்க்கெட்ல வந்து முடிஞ்சாலும் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம நிஃப்டியில போயிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில சிம்பிளான இது. ஆஸ் பர் இந்த டபுள் டாப் படி உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு கீழே உங்களுக்கு 44,800 வரைக்குமே இருக்கு. அந்த 44,800 வரைக்குமே வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 44,600 கூட வரலாம். ஓகேங்களா? மார்க்கெட்ல வந்து எஃப்ஐஎஸ் வந்து இப்போ செல்லர்ஸா மாறி இருக்காங்க. அதான் வந்து ஃபாலோ இருக்கான சிம்பிள் காரணம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நிஃப்டி. இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரொம்ப நாளாக ஒரு பேட்டர்ன் சேனல் பேட்டர்ன் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா, அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரேக்கர் கொடுத்து அப் மூவ் கொடுத்து அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து ஒரு ஃபால் கொடுத்து இந்த சேனல் பேட்டர்னுக்கே இப்போ வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ கசமுசான்னு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஜோன்ஸை மட்டும் நம்ம வரைஞ்சிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னுமே வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனால் 90,720 இந்த ரேஞ்சில் வந்து இந்த இதில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கிருந்து 19,760 உங்களுக்கு ஃபாலோ ஆகலாம். ஸோ ஏன் சொல்றேன்னா இதுலயுமே வந்துட்டு ஒரு டபுள் டாப் மாதிரி தான் வந்துட்டு இப்போ கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்க ஒரு டாப், உங்களுக்கு இங்க ஒரு டாப், டபுள் டாப் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு அதை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கூட பண்ணிருக்கோம். நாளைக்கு மறுபடியும் ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கீழே 19,300 400 வரைக்குமே வரக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால செல் ஆன் ரைஸ்ல தான் இருக்கணும், இன்னும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு நான் வந்து கிளியரா சொல்றேன் பாருங்க. லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கங்க. 19,700ல வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகலாம். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு இருந்தால் நீங்க கால் போய்க்கலாம். 19,765 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். மேல 19,825 வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுவே வந்துட்டு 19,700ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஸோ 19,575 உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் டச் ஆகும். இந்த கேப் வந்துட்டு ஃபில் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 9,575 டச் ஆகும். இங்கிருந்து ரிவர்ஸ் ஆனால் மட்டும் நீங்க கால் சைடு போங்க. இதை பிரேக் பண்ணிட்டானா 19,571 வந்து பிரேக் பண்ணிட்டேன்னா அக்ரெசிவான செல்லிங் மோடுக்கு வந்து போயிடலாம். நீங்க நல்ல ஒரு ஃபால் வந்து இருக்கும். 19,500 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 19,425 செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளான உங்களுக்கு ட்ரேடிங் பிளான் தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட வரைஞ்சிக்கலாம், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். தெரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நாளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இதுல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வந்துட்டு புட் சைடு வந்து போய்க்கிங்க. ஓகேங்களா? இப்போ தெரியுதுங்களா? உங்களுக்கு 3 டைம் வந்துட்டு இதுல சப்போர்ட் எடுத்திருக்கு. டவுன் சைடு தான் வந்துட்டு நம்மளோட ட்ரேட் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட், அதாவது டவுன் சைடு தான் வந்து ட்ரெண்ட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா. பட் இருந்தாலும் இந்த சப்போர்ட் வந்து எடுத்து மறுபடியும் மேலே போயிட்டு வந்துட்டு ஒரு சேனல் மாதிரி போயிட்டு இருக்கா. ஸோ நாளைக்கு இதையே பிரேக் அவுட் பண்ணால் கரெக்டாக இந்த இடத்துல 2 லெவல்ஸ் வந்து ஒன்றா சேர்க்கலாம். இந்த லெவல் வந்து மார்க் பண்ணிக்கணும் மெயினாக. நீங்கள்
19,500 ஒரு ரவுண்ட் நம்பர் வேற. ஸோ இந்த இடம் வந்து நாளைக்கு குரூசியலா இருக்கும். அது பிரேக் அவுட் ஆனால் மட்டும் பிடிச்சி எடுப்போங்க, இல்லைன்னா வந்துட்டு மறுபடியும் ஒரு போனஸ் கொடுக்கலாம். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.